அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. இன்று நான் ஒரு கதை சொல்கிறேன். ஷேக் அப்பாஸ் சொன்ன ஒரு சம்பவம். இந்த கதையை கேட்டபோது நான் உண்மையில் அதிர்ந்து போனேன். சிலர் ஒரே தவறை மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள், ஆனால் அதை திருத்த முயற்சிக்கவில்லை. ஏன் என்று தெரியுமா? முதலில் கதையை கேளுங்கள். ஒரு நாள் ஷேக் அப்பாஸுக்கு ஒரு அழைப்பு வந்தது. ஒரு இளைஞன் இறந்துவிட்டான், அவனுடைய உடலுக்கு மையத்து குளிப்பாட்ட வேண்டும் என்று. ஷேக் அங்கு சென்றார். இறந்தவன் ஒரு 20 வயது அளவில் உள்ள இளைஞன், வெள்ளையாக அழகான தோற்றமுடையவன். அவன் முகத்தில் ஒரு வெள்ளை துணி வைக்கப்பட்டிருந்தது. ஷேக் குளிப்பாட்டத் தொடங்கினார். முதலில் உழு செய்ய வெந்நீர் ஊற்றினார். பின்னர் நபிகள் நாயகம் கூறியபடி ஜமந்தியும் காஃபூரும் பயன்படுத்தினார். ஆனால் தண்ணீர் ஊற்றும்போது ஒரு விசித்திரமான விஷயம் நடந்தது. இளைஞனின் நெற்றியிலிருந்து ஒரு கருப்பு நிறம் பரவியது. அந்த கருப்பு மெதுவாக கண்கள், மூக்கு, வாய், தாடி என முகம் முழுவதும் பரவியது. வெள்ளையாக இருந்த முகம் திடீரென கருப்பாகி பயமுறுத்தும் தோற்றமாக மாறியது. ஷேக்குக்கு பயம் தோன்றியது. இதுவரை பல மையத்துகளை பார்த்திருந்தாலும் இப்படி ஒரு சம்பவம் முதல் முறை. அவர் கைகளை பரிசோதித்தார், மை அல்லது வேறு ஏதாவது இருக்கிறதா என்று. ஒன்றுமில்லை. முகம் மட்டும் கருப்பாகி காதுகள் கூட வெள்ளையாகவே இருந்தன. ஷேக் உடல் நடுங்கியது. ஆனால் அல்லாஹ்விடம் பலம் கேட்டு குளிப்பாட்டலை முடித்தார். உடலை கஃனிட்டு மூடினார். ஆனால் ஷேக் அங்கேயே நிறுத்தவில்லை. அவர் விசாரித்தார். இளைஞனின் தந்தையிடமும் சகோதரனிடமும் நெருங்கிய நண்பரிடமும் கேட்டார். இந்த இளைஞன் என்ன செய்து கொண்டிருந்தான்? எப்படி வாழ்ந்தான்? எல்லோரும் சொன்னார்கள், நல்லவனாக இருந்தான், இதயம் நிறைந்தவன், எப்போதும் சிரித்து மகிழ்ந்து இருந்தான். ஆனால் ஷேக் ஒரு குறிப்பிட்ட கேள்வியை கேட்டார். அவனுடைய தொழுகை எப்படி? சரியான நேரத்தில் தொழுதானா? எல்லோரும் ஒரே பதிலை சொன்னார்கள். தொழுகையை விட்டுவிடவில்லை, ஆனால் எப்போதும் தாமதமாகத்தான் தொழுவான். அதுதான் அவனுடைய பழக்கம். வேலையிலோ மற்ற பரபரப்புகளிலோ மூழ்கி தொழுகையை தாமதப்படுத்துவான். பின்னர் 1 அல்லது 2 தொழுகைகளை ஒன்றாகச் செய்வான். தந்தையும் நண்பர்களும் இதையெல்லாம் அறிந்திருந்தனர். நம்மில் பலருக்கு இந்த பழக்கம் இருக்கிறது, இல்லையா? பரபரப்புக்கு இடையில் தொழுகையை தள்ளி வைப்போம், பின்னர் ஒன்றாக செய்யலாம் என்று நினைப்போம். ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், தொழுகை நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் செய்யப்பட வேண்டும். ஃபஜர், லுஹர், அசர், மக்ரிப், இஷா ஒவ்வொன்றுக்கும் அதன் நேரம் உண்டு. ஆண்கள் பள்ளிவாசலுக்கு செல்வது நல்லது. பெண்கள் வீட்டில் சரியான நேரத்தில் தொழ வேண்டும். தொழுகையை தாமதப்படுத்துவது சிறிய விஷயமல்ல. இன்று தாமதப்படுத்துவோம், நாளை தவிர்ப்போம், பின்னர் முற்றிலும் நிறுத்துவோம். ஷைத்தான் முதலில் நம்மை தாமதப்படுத்த முயற்சிக்கிறான். இந்த இளைஞனின் முகம் கருப்பானதை பார்த்தபோது ஷேக்குக்கு புரிந்தது தொழுகையின் முக்கியத்துவம். உன்னுடைய 5 நிமிடங்களை அல்லாஹுக்கு கொடு. தொழுகையை சரியான நேரத்தில் செய். அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.